வணக்கம். தோடுடைய செவியன் அப்படிங்கிற அந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். திருஞான சம்பந்தர்கிட்ட அவரோட அப்பா வந்து, யார் கொடுத்த பாலடா நீ குடிச்ச, ஏன் உடம்புலாம் ஒரே பாலாக வழிஞ்சு கிடக்கு, யார் கொடுத்ததை குடிச்ச அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் பதில் சொல்கிறார். அதுவா, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதி சூடி. ஒருத்தர் வந்தார். அவர் எப்படி இருந்தார்னா, தோடுடைய செவியன், செவியில், செவினா காது, செவியில் தோடு அணிந்திருந்தார், ஒரு பெரிய தோடு அணிந்திருந்தார். தோடுடைய செவியல் விடை ஏறி ஓர் தூவெண்மதி சூடி. விடை அப்படின்னா அவரோட வாகனம் ரிஷப வாகனம், ரிஷப வாகனத்தில் ஏறின்னு இருந்தார். விடை ஏறி தூவெண் மதி சூடி, தூய்மையான வெண்மை நிறத்தை கொண்ட மதி, மதினாக்கா என்னது, நிலா, பிறை சந்திரன், அதை வந்து தலையில் சூடின்னு இருந்தார். காடுடைய சுடலை, சுடுகாட்டில் இருக்கிற அந்த சாம்பலை பொடி பூசி, பொடியாக்கி உடம்பு முழுக்க பூசின்னு இருந்தார். என் உள்ளம் கவர் கள்வல், என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன் அந்த சிவபெருமான். உள்ளத்தை கவர்ந்துட்டு போயிட்டார் அவர். அவர் ஒரு கள்வன், உள்ளம் கவர்ந்த கள்வன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாத ஏடுடைய மலரால், அவ இருந்த ஊர், அது எந்த க்ஷேத்திரம்னா சீர்காழி. நம்ம இன்றைக்கி சீர்காழின்னு சொல்கிறோம். அன்றைக்கி வந்து அதுக்கு பேர் வந்து பிரம்மபுரம்னு பேர். ஏன் பிரம்மபுரம்னு பேர் வந்ததுன்னா, அங்கே பிரம்மன் தவம் இருந்தார். பிரம்மன் அங்கே சிவபெருமான் கிட்ட தவம் இருந்து வரத்தை வாங்கியபடியால் அந்த ஊருக்கு பேரே பிரம்மபுரம்னு பேர். பிரமாபுரம் அப்படின்னு சொல்கிறோம், பிரம்மபுரம்னு சொல்கிறோம். இன்றைக்கி அதுக்கு பேர் சீர்காழி. ஏடுடைய மலரான் அப்படின்னா, ஏட்டில் ஏடுடைய மலர் எது, தாமரை மலர். அதன் மீது அமர்ந்து கொண்டிருப்பவர் யார், பிரம்மன். ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. ஒரு நாளைக்கு சிவபெருமான் கிட்ட அந்த ஏட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தவமிருந்து சிவபெருமானை ஏற்ற அதற்கு அருள் செய்த பெருமை உடைய நகரம் அது எது, அதுதான் பிரம்மபுரம். பீடுடைய பிரமாபுரம், பீடுனாக்க பெருமை, பெருமை உடைய பெருமாபுரம் மேவிய பெருமான், அந்த பிரமாபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் ஆக அந்த சிவபெருமான் தான் வந்து உமையோடு வந்து என்கிட்ட எனக்கு பால் கொடுத்தார், எனக்கு அருள் புரிஞ்சார் அப்படின்னு இந்த சின்ன குழந்தை சொல்கிறது. அதுவே இந்த பாடலின் பொருள். நன்றி, வணக்கம்.